லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ கைஸ் திஸ் பேக் நண்பர்களே. இதை வந்துட்டு நீங்கள் சாதாரண ஒரு புத்தக பை நினைப்பீங்க, ஆனால் இது அது மட்டும் கிடையாது. இட்ஸ் மோர் தென் தட். இதில் வந்துட்டு என்னோட சிறு வயது பள்ளிப்பருவ ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருக்கிறேன். இந்த பேக் வந்துட்டு ஊர்ல தான் இருந்துச்சு, ஆனா இந்த அழகான விஷயத்துக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்ட காரணத்தினால இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த பேக்குக்கு நான் வச்சிருக்க பேரு த நாஸ்டால்ஜியா பேக். இந்த பேகுக்குள்ள சில பல ஐட்டங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி அழகான கதைகளும் இருக்கு. ஈவன் இந்த பேகு கூட ஒரு கதை இருக்குது. அதெல்லாம் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இது என்னோட காலேஜ் யூனிஃபார்ம். பரவாயில்ல, 6 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஃபிட்டா தான் இருக்குது. இந்த சென்னை உள்ளவங்கலாம் பார்த்துட்டு ஷாக் ஆவானுங்க, ஏதே காலேஜுக்கு யூனிஃபார்ம். எங்க ஊர்ல எல்லா காலேஜுக்கும் யூனிஃபார்ம் உண்டு. சரி, அந்த பிரச்சனையை விடுங்க. இப்ப மேட்ருக்கு வரும். என்னோட காலேஜ் ட்ரெஸ்ஸை வந்துட்டு சும்மா ஞாபகார்த்தமா நான் அந்த பேக்குள்ள எடுத்து வச்சிருந்தேன். இது மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சிருந்தேன், ஆனா அது எப்படியோ மிஸ் ஆயிட்டு. பட் ஸ்டில் இப்போதைக்கு இதான் இருக்குது. நான் அதான் இதை போட்டுக்கிட்டே வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் பேக்குக்கான கதைக்கு வரும். இந்த சச்சின் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், விஜய் வந்துட்டு இந்த மாதிரி சைட்ல போடுற ஒரு பேக்கை தான் போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப இருந்து இந்த டைப் ஆஃப் பேக் மேல எனக்கு ஒரு கண்ணு. குட்டி குஞ்சனா இருக்கும்போது என்னோட அதிகபட்ச ஆசையே காலேஜ் போறோம், இந்த மாதிரி ஒரு பேக் வாங்குறோம் அப்படின்றதுதான். ஒரு வழியா காலேஜ் போகும்போது அடிச்சு முடிச்சு இந்த பேக் வாங்குறப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்க. பீக். இப்படிதான் என்ன காலேஜுக்கு போவேன். மை ஃபேவரட் பேக் சின்ஸ் மை சைல்ட்ஹுட். சரி, அடுத்த ஐட்டத்துக்கு வரேன். இங்க பாத்தீங்களா, டிராயிங் புக். ஸ்கூல் லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட் வித்வுட் திஸ் டிராயிங். பீகாக்குன்னு வான்கோழி வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா அது மண்டை மேல 4 முடி. அப்புறம் நான் வந்துட்டு டிராயிங்லயே சோசியல் மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. இருங்க காட்டுறேன். எப்படி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் பாத்தீங்களா, 10 out of 10 வெரி குட்லாம் போட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சே நாட் டு பிளாஸ்டிக்ஸ். என்னடா பெரிய ஏஆர் முருகதாஸ், நான் சொல்றேன் பாரு சோசியல் மெசேஜ்னு வரைஞ்சு வச்சிருக்கிறேன். நான் ஆக்சுவலா கொஞ்சம் பரவாயில்லாம தான் வரேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா நான் வீட்டுல ஒரு டிராயிங் நோட் போட்டு அதுலலாம் வரைஞ்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தேன்னா பாத்துவாங்க. இன்னொரு பெரிய காமெடி, நான் வீட்டுல அந்த டிராயிங் நோட்ல ஒரு விஜய் போட்டோ வரைஞ்சு வச்சிருப்பேன். பயங்கரமா இருக்குடா. எப்படி அப்பெல்லாம் கணிலாம். இது நீங்க சாதாரண டிராயிங் நினைப்பீங்க. இந்த ஹேரு கண்ணாடி இதெல்லாம் பாத்தீங்களா, விஜய் விஜய்ன்னு இருக்கும். பண்ணி வச்சிருக்கேன். பக்கத்துல கண்ணாகி கட்டி வந்த பொண்ணா எவ்வளவு கிரியேட்டிவ் இருந்திருக்கேன் பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி டிராயிங்க்கும் எனக்கும் பல சிரிப்பான கதைகள்லாம் இருக்கு. இப்பதான் வரையறது இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்தது காயின் கலெக்ஷன். என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் பாப்போமா. டிஃப்ரெண்டா சிம்பிள்ஸ் போட்ட காயின்லாம் சேர்த்து வச்சிருப்பேன். காண்டா மிருகம், ஸ்டேட் பேங்க் சிம்பிள் போட்டது, பகத்சிங் போட்டோ போட்டது, என்னெல்லாமோ சேர்த்து வச்சிருக்கேன். சின்ன வயசுல வேலைகளுதே இல்லாம என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தேன். இது இப்பதான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றது இல்லை. சும்மா வேலை, இந்த பிஸி வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கேன். நோட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு. தேங்க்ஃபுல்லி இதை எங்க அம்மா எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஹாபி எடுத்து டிராயிங், காயின் கலெக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு இருக்குது. ஆனா அதுக்கான டைம் தான் இருக்கவே மாட்டேது. அடுத்த அருமையான விஷயம் என்னன்னா, ஃபோன் தான். ரெட்மி நோட் 7S இது வாங்கி ஒரு 6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டரிங் அது இதுன்னு போய் ஒரு 5000 6000 சேர்த்தேன். மீதி என் வீட்டுல கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை வச்சு வாங்கின போன் 11,000 என்னமோ. அப்போ ஷாம ஹேங் ஆகும். பட் ஸ்டில் இது ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுலதான் இந்த சேனல்ல போட்ட ஸ்டார்டிங்ல போட்ட ஒரு 50-60 வீடியோஸ் இதுலதான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு இருப்பேன். இது இல்லைன்னா இந்த சேனலே இல்லை. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர இந்த போன் தான் இருந்துச்சு என்கிட்ட. சேனல் பண்ணணும், வீடியோஸ் பண்ணணும் அப்படின்றது. அப்போதைக்கு அந்த டக்குன்னு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஏதுவா இருந்த போன் இதுதான். இது இல்லைன்னா இந்த சேனல்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கோட்டட் திங். இப்ப செத்து போச்சு, அது வேற. இதுக்குன்னே ஸ்பெசிபிக்கா இதோட கதையை சொல்ற மாதிரி நான் ஒரு வீடியோ இதுக்காகவே மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். போய் பாருங்க. அதையும் ரொம்ப உடஞ்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கும் இந்த ஸ்கிரீனுக்கும் இதுக்கும் நல்ல எவ்வளவு கேப் இருக்குது. இது எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனாலதான் புது போன் வாங்கினேன். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த 3-4 விஷயம் தான். பட் இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்பப்ப எடுத்து பார்க்கும்போது சரி அதுக்காக ஒரு வீடியோ பண்ணுவோமே
அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இந்த பேக்குள்ள சேர்த்து வைக்கணும். காலம் போன கடைசியில அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வயசான காலத்தை ஓட்டிட்டு செத்து போயிடணும். நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தால் சேர்த்து வைங்க. திருப்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி செமையா இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, பை.